ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எல்லாருமே செய்கிற மாதிரி ஹோம்மேட் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். சாக்லேட் செய்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்னன்னு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாக்லேட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் சுகர் பவுடரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பால் பவுடர், இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். இப்போ இந்த 3 பவுடரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் பால் பவுடர். சர்க்கரை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி சலிச்சுக்கோங்க. அதே மாதிரி கொக்கோ பவுடரையும் சலிச்சுக்கோங்க, பால் பவுடரையும் சலிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கப்பு வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அதுலேயுமே எல்லா அளவுகளையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு கிளாஸ் பவுலோ வச்சுட்டு நம்ம பவுடர்ஸ் எல்லாமே அளந்து சேம் அதே கப்பை எடுத்துக்கோங்க. கப்பில் 1 கப் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோகனட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கட்டிகளெல்லாம் இல்லாமல் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இனி இதை மோல்டில் சேர்க்கறது மட்டும்தான். இப்போ அந்த குட் நியூஸ் என்னன்னு எல்லாருக்குமே சொல்லிடுறேன். இந்த குட் நியூஸுக்கு காரணமே என்னோடய ரெசிபியை பார்த்துட்ருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான். நம்ம சேனல் இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது உங்களால் மட்டும்தான். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இப்போ மறுபடியும் நம்ம சாக்லேட் செய்யறதுக்கு வந்துடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆற விட்டுட்டு சாக்லேட் மோல்டு இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாக்லேட் மிக்ஸை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதில் தட்டி விட்டு நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஆயிலோ நெய்யோ சேர்க்கல. சேர்த்துட்டு மேலே கார்னிஷிங்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைங்க, அதுக்கப்புறம் 1 ஹவர் ஃப்ரீசரில் வைங்க. டோட்டலாக 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நைஃப்பில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. எடுத்த உடனே போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸ் கரெக்டாக வரும். பாருங்கள், இது நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெறும் 3 பீஸ் மட்டும் உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.